எச்சரிக்கை செய்கிறோம். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் சீட்ல இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைச்சரவை நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எங்க வயிற்றுல நிக்காதீங்க. மந்திரி மாதிரி எம்எல்ஏ மாதிரி கொடுக்குறீங்க பாருங்க, அதுல கொஞ்சம் குறைச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். நாங்க 1500 குடும்பம் நடத்துறதா இருந்தா நீங்க யாராவது, உங்க அரசியல் தலைவர்கள் யாராவது, அரசு அதிகாரிகள் யாராவது 1500 குடும்பம் நடத்தி காட்டுங்க. நாங்க இதை வச்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம். முடியாது. எங்களுடைய வரி பணம், ஜிஎஸ்டி வரி பணம் கோடி கோடியா கொட்டுறோம். நிமிஷம் நாங்க வரி கட்டின்னு இருக்கிறோம். அந்த வரி பணத்துல இருந்துதான் எங்களுக்கு அள்ளி கொடுக்காதீங்க. காரு பங்களா கேட்கல, நாங்க காரு பங்களாவை கேட்கிறோம். காரு பங்களாவை கேட்கிறோம் இல்லையே? ஆமாவா? காரு பங்களா கேட்கல இல்ல, நான் எம்பி எம்எல்ஏ பதவி கேட்கல இல்ல, அரசியல்வாதிகளுடைய சொகுசு வாழ்க்கையை கேட்கல. எங்களுக்கு 6000 ரூபாய், அது குழந்தை குட்டிகளை அறவயிறு கால் வயிறு போறதுக்கு தான் உதவும். அந்த 6000 ரூபாய் பென்ஷனை கொடு. ஆந்திராவில் கொடுக்குறாங்க, பாண்டிச்சேரியில கொடுக்குறாங்க, தெலுங்கானால கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 1500 ஏத்துக்க மாட்டோம். யார் பணத்தை கேட்கிறோம்? உங்க பணத்தை நாங்க கேட்கல, உங்க வீட்டு சொத்தை நாங்க கேட்கல. எங்களுடைய வரி பணத்தை, எங்களுடைய ஜிஎஸ்டி நிமிஷம் நின்றுகிட்டே வரி கட்டிட்டு இருக்கிறாங்க, நின்றுகிட்டே வரி கட்டிட்டு இருக்காங்க. அந்த வரியில எங்களுக்கு கிள்ளி கொடுக்காது, அள்ளியும் கொடுக்காது, நியாயமாக கொடுக்கின்றதான் இந்த முற்றுகை போராட்டத்திலேயே நாங்க கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்தது நாங்கள் குடும்பங்களோட போராட வேண்டியது வரும். எச்சரிக்கை செய்கிறோம். தேர்தல் காலம், முதல்வரை அவர்களை முதல்வர் சீட்ல உட்கார வச்சதுக்கு நாங்க எவ்வளவு போராடுறது எங்களுக்கு தான் தெரியும். நாங்க எவ்வளவு திட்டமிட்டோம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த உழைப்பை வீணடிக்க கூடாது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஓய்வு எல்லாமே ரோட்ல தான் இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ரோட்ல தான் இருக்காங்க. பென்ஷன் திட்டத்தை நீ வந்து ஏத்துக்கிட்டு தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு இப்ப கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க. நியாயம் இல்லை. நிச்சயமாக உட்கார்ந்து யோசிக்க. உங்க பக்கத்துல இருக்க ஆலோசகர்கள் தப்பா ஆலோசனை செய்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆலோசனையை ஏத்துக்க வேண்டாம். கேட்டுங்க, எது சரி எது தப்புன்னு முடிவெடுங்க. முதல்வர் அவர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது, எங்களுடைய உழைப்பை வீணாக்காதீங்க. உங்களுக்காக நாங்க அரசு அமைப்பை, அரசு கட்டில உட்கார வைக்கிறதுக்காக நாங்கள் உழைத்த உழைப்பை வீணாக போகக்கூடாது என்றது கேட்டுக்கொண்டு